வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி ஆடி கிருத்திகை ஆக்சுவலாக ஊரில். ஸோ அதுதான் நாங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில். வாங்க போய்க்கினே பேசலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இங்கே ஊரெலாம் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு அவ்வளோலாம் இதுவாக இல்லை. இன்றைக்கி ப்ளஸ் தமிழ் கடவுள் முருகனுடைய ஃபெஸ்டிவல் தான். ஸோ கண்டிப்பாக செலப்ரேட் பண்ணுவாங்க இங்கே எல்லாருமே. அதனால தான் ஏதோ மலை மேலேயே ரோடு வரைக்கும். ப்ரோ என்ன ப்ரோ, ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே பக்கம் வந்துட்டோம். ஊர் பக்கத்துலேயே தான் இருக்குது ஆக்சுவலாக கோயிலில். ரொம்ப நாள் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன். ஊரில் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். வந்து கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது போல். நான் வேறு மாஸ்க் வேறு எடுத்துகிட்டு வரலாம். பட் போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ வில்லேஜில் இப்படி தான் இருக்கும் திருவிழானா. ஏய் எங்கடா வைக்கிறாங்க தேங்காய்லாம் எங்கே வைக்கிறேன்? ஓகே நண்பா, இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம். சாங் வர ஓடுது, காப்பிரைட் பிடிப்பாங்களான்னு தெரியல. ஓகே நண்பா, கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ இதுதான் சன்னதி முருகன் கோயில். சுற்றி பாருங்கள். இது எங்கள் வில்லேஜ்லேயே இருக்கிற டெம்பிள் இது. இவன் தான் மிஸ்டர் பாலாஜி, எங்கள் சித்தப்பாவட்டு பையன். இவன் யார்? உன் பேர் என்னது? நல்லா பச்சை பசேல்னு இருக்குடா இங்கே. செம்மையாகுது இல்லை? கோயில் போயிட்டானாவா? ஓகே நண்பா, தரிசனத்தை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வா போகலாம் போ. எங்கள் ஊர் முருகன் கோயில். இன்னொரு கோயிலும் இருக்குது, முடிஞ்சால் நான் போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே நண்பா, தரிசனம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இன்னொரு கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். பட் லெட்ஸ் கோ. வாங்க போகலாம். ஸோ நல்லா இருந்துச்சு. நல்லா ஆக்சுவலாக மலை மேலேயே லெஃப்ட் சைட் போயிருக்கணும் போல். மலை மேலேயே ஏறலாம். பட் இன்னொரு நாளைக்கு நான் வேணா வந்து வீடியோ எடுத்து போடுறேன். தரிசனம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. ஊர் உள்ள ஒரு மாதிரியாக தான் பார்க்குறாங்க ஹெல்மெட் போட்டுக்கணும் ஓட்டுறதுக்கு. பட்டு என்ன பண்ணுறது, இது கோப்ரோ கையில் வச்சுட்டும் ஓட்ட முடியாது. அதனால தான் ஹெல்மெட் போட்டு அதில் மவுண்ட் பண்ணிவிட்டு நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு சில பேர் மவுண்டிங் வீடியோவும் கேட்டிருந்தீங்க, ப்ராப்பர் மவுண்டிங்காக. நான் வந்து கோப்ரோ மீடியா மாட் வச்சுருக்கேன். அதுனா ஈஸி ஆக்சுவலாக மவுண்ட் பண்ணுறதுலாம். ஸோ மீடியா மாடில் தான் எல்லாமே மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிள் செட்டப் தான். நான் வேணால் உங்களுக்கு செப்ரேட்டாக வீலாக் அது வீடியோ வந்து எடுத்து எப்படி மவுண்ட் பண்ணுறதுன்னு போடுறேன். அதுக்கப்புறம் நைட்டில் லைட்னிங் எப்படி இருக்குது அதுவும் கேட்டிருந்தீங்க. லைட்லாம் ப்ராப்பராக விசிபிலிட்டி இருக்கான்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுவும் கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன் சீக்கிரம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5:36 அப்படி தான் லாக் அவுட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் டைம் கிடைக்கிறது தான். பட் இந்த சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக
வீடியோ தான் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய டைம் இருக்குது, உதவி பண்ணுறதுக்கு அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க கேமரா பிஹைண்ட் தி கேமரா இருக்கிறதுக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இந்த ஹைட்டு இந்த இன்ச்சு வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போகலான்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போடுறேன் உங்களுக்கு. ரோடு கரடு முரடாக இருக்குது, பட் ஸ்டில் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, நல்லா தான் ஓடுது. பாலாஜி நம்பூர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், எப்படி இதுன்னு பார்க்கலாம், போயிட்டு வந்து. ஸோ எங்கள் ஊர்லேயும் கோயில் இருக்குது. இது வந்து லெஃப்ட் சைடு ஒரு ஊர், ரைட் சைடு ஒரு ஊர், 2 ஊராக இருக்கும். ஸோ எங்கள் ஊர் கோயிலுக்கும் போயிட்டு வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நம்பூர் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஸோ எங்கள் ஊர் கோயிலுக்கு போனோம்னா எங்கள் ஊர் ஏரிக்கரை மேலேயே ரோடு இருக்குது, அதில் தான் போனோம். இது ஏரிக்கரை ரோடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏரி, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது 2. இது வந்து சின்ன ஏரின்னு சொல்லுவாங்க, பெரிய ஏரி, ரெண்டுமே கனெக்ட் ஆகியில் இருக்கும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாய நிலம் தான். இப்போ ஏதோ பைபாஸ் வருது அது இதுன்னு சொல்கிறாங்க. இந்த சென்னை டு சேலம் பைபாஸ் இந்த வழியாக தான் போகுது, அந்த கோயில் தாண்டி கொஞ்சம் தூரம். ஸோ அந்த வழியாக தான் போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே பச்சையம்மன் கோயில் இருக்குது, முருகன் கோயிலும் இருக்குது மலை மேலே. பச்சையம்மன் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது, நிறைய பேர் வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே மலை மேலே இருக்கிறது முருகன் கோயில், அதுக்கு அந்தாண்ட இருக்கு பச்சையம்மன் கோயில். இங்கே இருக்கிறது காளியம்மன் கோயிலாடா இது. எல்லாம் இந்த தடவை இந்த கொரோனா இதுனால நிறைய இது பண்ண காணோம். ஸோ இதுதான் எங்கள் ஊர் முருகர் கோயிலில் மலை மேலே போயிட்டுருக்கோம். பாலாஜி இது எவ்வளோ வருஷது? வாடா லைட்டிங் எங்க கீ கோயில் மூடிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளா முடிச்சிட்டாங்க இந்த இடம்.